அறியாததும் எட்டாததும். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது எப்படி தோணும்னா, இதுவரை நாம் அறியாதது, நம்ம புத்திக்கு எட்டாதது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம், நம்ம புரிந்து கொள்ளுறதுக்கெல்லாம் மேலானது அப்படின்றதுதான் ஃபோக்கஸ்ல தெரியும், வெளிப்படையா தெரிறது அது. ஆனா இதுல ஆண்டவரே, நீர் என்ன பேச விரும்புகிறீரப்பா, இதுல நான் என்ன இதுல புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, கால் டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட கேளு, ஆஸ்க் மீன்றாரு, என்ன கேளு அப்படின்றாரு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றாரு. பாசிட்டிவா சொல்றாரு. என்னன்னா, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அப்படின்னா, which you do not know and understand and cannot distinguish, mighty things, confined and hidden, இதுவரைக்கும் மறைந்திருக்கிற காரியங்கள், உனக்கு தெரியாத மறைந்த காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். பாசிட்டிவா சொல்றாரு. ஏன் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறைந்திருக்க காரியங்கள், நம்ம அறிவுக்கு எட்டாது, நம்மளால காண முடியாத காரியம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள், அது எங்கேயோ நிலாவில் நடக்கிற காரியம் கிடையாது, ஏதோ வேறொரு கிரகத்துல நடக்கிற காரியங்கள் கிடையாது. நம்ம வாழ்க்கையை குறித்து தான் கர்த்தர் பேசுறார், நம்மகிட்ட தான் பேசுறாரு. உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பிரசங்கி 11 அதிகாரம் 5-6 வசனங்கள்ல பார்க்கிறோம், ஒரு கற்பத்திலே எலும்புகள் உருவாகிற விதத்தையும், ஒரு காற்று இன்ன திசையிலிருந்து இன்ன திசை வீசுகிறது என்பதையும் நீங்கள் அறியாது இருக்கிறது போல என்னுடைய எல்லா செயலையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதுன்றாரு. அப்ப கர்த்தர் செய்யற எல்லா செயல்களையும் அறிந்து கொள்ள முடியாது, அந்த அனந்த ஞானம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதான் எபேசியர் 3:10 சொல்றாரு பாருங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்றாரு. இது நெகட்டிவா பார்க்க தோணும். துரைத்தனங்கள் உடனே நெகட்டிவான ஃபோர்ஸோ அப்படின்னு நினைப்போம். இல்ல, ஏஞ்சலிக் ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் இன் த ஹெவன்லி பிளேசஸ், பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள், அது நல்ல நல்ல காரியத்தை தான் சொல்றாரு. உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. அப்படியே நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், நம்ம சரீர பிரகாரமானவங்க கிடையாது. நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஆனா நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, உள்ளான மனுஷி இருக்கிறோம். அதுக்கும் ஆவிக்கிற உலகத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குது. அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றாரு. உலக காரியங்கள்லாம் என்னன்னா பரலோகத்துக்கு கனெக்டட். இது அதைத்தான் சொல்றாரு. உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, மல்டிஃபேசட்டட் விஸ்டம் ஆஃப் காட் இன் ஆல் இட்ஸ் கவுண்ட்லெஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது கர்த்தருடைய ஞானம். அதனாலதான் வெறும் பவுலை மட்டும் வச்சோ இல்ல மோசை மட்டும் வச்சோ ஒரு ஆண்டவர் பைபிளை எழுதல, பலதரப்பட்ட தேவ மனிதர்களை கொண்டு எழுதினார். ஏன்னா மத்தேயு ஆண்டவரை பார்த்த விதம் வேறு, மார்க்கு ஆண்டவரை பார்த்த விதம் வேறு, மோசே ஆண்டவரை பார்த்த விதம் வேறு, சாமுவேல் ஆண்டவரை பார்த்த விதம் வேறு, அப்போஸ்தலனாகிய யோவான், பவுல், இவங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்த்தாங்க. அவங்கவுங்க கோணத்துல என்ன பண்ணாரு ஆண்டவர், எல்லாத்தையும் எழுதுங்கன்னாரு. ஒரே தெய்வம் தான், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர் தன்னுடைய பல பரிமாணங்களை வெளிப்படுத்தினார். ஒரு மோசிட்ட சொல்றாரு, நான் இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு. ஆனா அவரோட பேச 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 மோசே அடுத்த லெவல்ல ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் யார் மேல இரக்கமா இருப்பாரோ அவங்க மேல இரக்கமா இருப்பார், அவர் யார் மேல கிருபையா இருப்பாரோ அவங்க மேலதான் கிருபையா இருப்பார்ன்றத மோசே கண்டுகிட்டார். அதனாலதான் அது சொல்றாரு, அவருடைய அனந்த ஞானமானது, அவருடைய மல்டி டைமென்ஷனல் விஸ்டம் will be revealed to this world
த்ரூ த சர்ச்சுன்னு உடனே நம்ம ஒரு கட்டடம் அந்த சபை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் தான் சபை. நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெளிப்படுத்த போறார். நம்ம மூலமா தான் வெளிப்படுத்த போறார். அதுக்கு தான் நம்மகிட்ட பேசுறாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் பாருங்க. கல்தேயர், கல்தேயர்னா வைஸ்மன், ஞானிகள். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவித்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னா அந்த சொப்பனத்தை சொல்றார் நேபுகாத் நேச்சார். நான் அவர் சொப்பனத்தை கண்டுட்டார். அந்த சொப்பனம் தெரியல, அந்த சொப்பனத்துக்கான அர்த்தமும் தெரியணும். சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த அர்த்தத்தையும் சொல்லணுன்றார். அப்பதான் அவங்க ஞானிகள் சொல்றாங்க, அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. பூமியில மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷனால இது சொல்ல முடியாதுன்றாங்க. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது, ஜோசியின் இடத்திலாவது, கல்தேயின் இடத்திலாவது கேட்டதில்லை. ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ், மெஜிஷியன்ஸ், வைஸ்மென், இது யாராலையும் சொல்ல முடியாது. இது மாதிரி மகத்துவம் வல்லமைனா கிரேட் அண்ட் பவர்ஃபுல் கிங்ஸ், இது மாதிரி எந்த ராஜாவும் கேட்டதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராஜா இப்படி ஒரு காரியத்தை கேட்கிறார். என் ஆவி கலங்கி இருக்குது. ஏன்னா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனம் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படியா? இந்த ராஜா இதற்கு கேட்டதில்லைன்றாங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மிகவும் அருமையானதுன்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டூ ஹார்ட், இது ரொம்ப கடினமானது. மாம்சமா இருக்கிறவங்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அது அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றால், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, படைத்தவன் ஒருத்தர் இருந்தா அவர் தான் இதை சொல்ல முடியும். படைப்புகள் ஆகிய மனுஷனால் அதை சொல்ல முடியாது என்றாரு. காட்ஸ் டு நாட் லீவ் அமோங் பீப்புள்ன்றாங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. டூரிங் த நைட் அப்படின்னு அர்த்தம். சொப்பனத்தில் தானியேலுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். இதுதான் அற்புதமான தெய்வம், கர்த்தர் செய்கிற ஊழியம். நம்ம ஊழியம் செய்யும் போது அப்படித்தான் விசுவாசத்துல கொண்டு போவார். அங்கு சூனியம் இருக்குன்னு வாங்க, பிசாசு போராட்டம் இருக்குன்னு வாங்க, ஏவலின் நாவிகள் இருக்குன்னு வாங்க, மாந்திரிக கட்டுன்னு வாங்க, அது எல்லாம் டிசீஸ். இந்த டிசீஸ் எவ்வளோ ஜெபிச்சு பார்த்து, எவ்வளோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, நடக்கலை, நாகமான் மாதிரி இருப்பாங்க. நமக்கு எப்படி போறோம்? ஆண்டவரைத்தான் சார்ந்து போறோம். விசுவாசம் என்ன? விசுவாசம் இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தரே இந்த ஊழியத்தை செய்வார், நம்ம மாம்சத்தை மட்டும் கொண்டே நிறுத்தினா போதும்னு தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு 15 வயசு பையன் இடுப்பு அளவுக்கு தான் இருந்தான். கோலியாத்துக்கு எதை நம்பி போனார்? கர்த்தரை நம்பி போய் நின்னார். அப்படிதான் ஊழியம். அதே மாதிரி ஏன்னா ஆண்டவரே ஊழியம் செய்வார். நம்ம பேசி யாரும் கேட்டு ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்ம கையில கிடையாது. நம்ம ரட்சிப்பு நம்ம கையில கிடையாது. நம்ம ரட்சகர் கிடையாது. நம்ம பங்கு, நம்ம தைரியமா போய் நின்னா போதும். ஆண்டவரே நீர் அந்த ஊழியத்தை செய்யணும் அப்பான்னு. அவர் தான் தீர்க்கதரிசி, நம்ம தீர்க்கதரிசி கிடையாது. நம்ம யாரும் சுகப்படுத்த முடியாது. அதனாலதான் சுய மகிமை வராது. இந்த இந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றது, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம்ன்றது அதுதான். நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. we are nothing. நம்ம வெறும் களிமண், வெறும் படைப்பு தான். கர்த்தர் தான் தீர்க்கதரிசி, கர்த்தர் தான் சுகம் தருகிறவர், கர்த்தர் தான் அற்புதம் செய்கிறவர். அப்படி போய் நிற்கும் போது கர்த்தரே அதை செய்வார். அதுதான் அவருக்கு மகிமை. நம்ம ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அங்க யாராவது எந்திரிச்சு நில்லுங்க, உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார்னு நான் நிறுத்தும் போது நான் யாரை பார்க்கிறேன்? இயேசுவை தான் பார்க்கிறேன். நான் வேற யாரையும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா இயேசு பேசுவார். இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார்ன்றதை வெளிப்படுத்தத்தான். அப்படி போலதான். ஏன்னா அவரே ஒளி செய்வார். நம்ம இப்ப நின்னா போதும். நம்ம நம்மளுடைய அவைலபிலிட்டி தான் இருக்கு வேணும். நம்மளுடைய எபிலிட்டி அவருக்கு தேவையில்லை. அதனாலதான் பவுல்கிட்ட சொன்னாரு, சாதுரிய ஞானம் இல்லாமல் பேசு. நீ ஒரு சாதுரியமா நீ பேசி, ஞானமா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கன்வின்ஷனுக்குள்ள நீ கொண்டு வர முடியாது. ஏன்னா ரட்சகர் நானு, ரட்சிப்பு என்னுடையது. Salvation belongs to me. I am the Redeemer. I am God. You are not a God. இந்த எண்ணம் இருந்த தாழ்மை தன்னால வரும். நம்மளை வச்சு ஏதோ நம்ம பண்ண போறோம், பெரிய திறமையை வச்சு ஏதோ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதங்க.
அங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் செய்யறது அதை பாருங்க, அழகா ஊழியம் பண்றாரு பாருங்க. தானியேல் ஜெபிச்சுட்டு படுத்துட்டாரு. சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்துல அந்த 90 அடி உயரமும் 9 அடி அகலமான சிலையை பார்க்குறாரு. அது தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் எல்லாம் இருக்குது வரிசையா மேலேருந்து கீழே வரைக்கும். அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து கண்ணு முழிச்சா ஆண்டவர் சொல்றாரு, இதான் நேபுகாத்து நேச்சார் ராஜா கண்ட சொப்பனம்னு. என்ன அழகா வெளிப்படுத்திட்டாரு பாருங்க. அடுத்தடுத்த ராஜ்யங்கள் இதுதான், ஒவ்வொரு அடுத்தடுத்த கிங்டம் என்ன, இதுதான் இதுதான் சொப்பனம் போய் சொல்லின்ட்டார். எவ்வளவு எவ்வளவு எளிதாக அந்த ஊழியத்தை செய்கிறார் பாருங்க. அவன் நேபுகாத்து நேச்சாருக்கு சொப்பனத்தை கொடுத்தது கர்த்தர் தான். அந்த ஞானிகளுக்கெல்லாம் அது மறைச்சது கர்த்தர் தான். அது தானியலுக்கு வெளிப்படுத்தி தானியலை கொண்டு நிறுத்தி தானியல் மூலமா தன்னை வெளிப்படுத்துறார். அங்க போய் தானியல் சொல்றேன், நான் சொப்பனத்தை சொல்றேன்னு சொல்லல. எனக்கு நேரம் கொடுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் ப்ரே பண்ணணும், நான் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், கர்த்தர் சொன்னாரு நான் வந்து சொல்லுவேன்றாரு. அதே தான் யோசிப்பு அந்த பானபாத்திரக்காரன்ட்டையும் அந்த சுயம்பாய் தலைவன் சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் கர்த்தருக்குரியது அல்லவான். அப்படி போல அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான், நன்றி சொல்றார். அந்த சொப்பனம் என்ன சொப்பனம், அதுக்கு என்ன விளக்கம்ன்றது சொன்ன உடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. விஸ்டம் அண்ட் பவர் அது ஆண்டவருக்கே உரியது என்றார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் ஆஃப் த இயர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இதுதான் அங்க வெளிப்பாடு, அந்த சொப்பனத்துடைய வெளிப்பாடு. நான் எனக்கு என்னுடைய நேபுகாத்நேச்சார் இருக்கார் இல்ல, நீ இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. உன்னை ராஜா வச்சது கர்த்தர், உன்னைய எடுத்துட்டு இன்னொரு ராஜாவை கொண்டாந்துருவார்ன்றதுதான். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இது என்ன ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே ஞானியா இருக்கிறான், அவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்குறாரு? அறிவாளியா இருக்கிறான் ஏற்கனவே, அவனுக்கு எப்படி அறிவை கொடுக்குறாருன்னா, ஞானியா இருக்கிறவனுக்கு தான் ஞானத்துடைய மேன்மை தெரியும். எனக்கு இன்னும் ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்பான். அறிவாளிக்கு தான் தெரியும் அறிவை பத்தின அருமை. அவன் தான் அறிவை கேட்பான். அது யாருக்கு அந்த அருமை தெரியுமோ அவங்களுக்கு அதை கொடுக்கிறார். எனக்கு ஞானத்தை தாருவப்பான்னு ஞானத்தின் அருமையை மேன்மையை உணர்ந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அறிவின் மேன்மையை யார் அறிந்து கொண்டு எனக்கு அறிவு வேணாண்டவரேன்னு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அறிவை தருவார். எனக்கு எல்லாம் தெரியும்னா தரமாட்டார். அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இங்க சொல்றார் பாருங்க, ஆழமான காரியங்கள், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம், ஆழமான காரியங்கள், மனித அறிவுக்கு மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். ஹிடன் இன் டார்க்னஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள், நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன் இப்படி நடக்குது, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. சுற்றி இருக்கிற மனுஷங்களுடைய பிஹேவியரை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. எப்போ மாறுவாங்கன்னே தெரியாது, எப்போ எப்படி நடப்பாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் கர்த்தர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். லைட் இஸ் ஆல் அரவுண்ட் ஹிம். தானியலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அவருக்குள்ள மறைபொருள் எதுவுமே கிடையாது. எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தையும் தானியலால புரிந்து கொள்ள முடியும். அது 10 மடங்கு அதிகமாக இருந்தது. அடுத்து நம்ம பார்ப்போம். அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருந்துச்சுன்னா எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருந்தது. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, முதல்ல என்ன சொன்னாரு? ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்னார் 20வது வசனத்துல. இப்ப என்ன சொல்றாரு 23வதுல? நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து, விஸ்டத்தையும் கொடுக்கிறார், பவரையும் கொடுக்கிறார். ஒரு பவர், அது ஆண்டவருடைய வல்லமை. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை, எப்பேற்பட்ட வியாதியும் சுகப்படுத்துகிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, சுகப்படுத்துகிற வல்லமை, ஆறுதல் படுத்துகிற வல்லமை, ஒரு மனுஷனையே மாத்துகிற வல்லமை. நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டது இப்பொழுது எனக்கு அறிவித்து. பார்த்தீங்களா, இவர் ஜெபிச்சிருக்கிறார், எனக்கு இதை வெளிப்படுத்துங்கப்பா, அந்த ராஜாவுடைய சொப்பனத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன், தேங்க்யூ அண்ட் பிரைஸ் என்றார். அதே தானியேல் 1 அதிகாரம் 17 இருந்து 20 வசனம் பாருங்க.
இந்த 4 வாலிபருக்கும் அப்படின்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தாருன்னு. Wisdom and ability to learn many things that people had written and studied. ஏற்கனவே ஞானிகள் எழுதி வச்சதை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்த அறிவுள்ளவனாக்கினார். தரிசனத்தையும் சொப்பனத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா சிம்பாலிக்கா இருக்கும். அநேக விஷன்ஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அநேக ட்ரீம்ஸை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம். ஒரு சொப்பனன்றது ஒரு அனுபவம். ஏதோ யாரோ பேசி கேட்டது கிடையாது. அதை நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. ஒரு சொப்பனம் அனுபவமா வந்துடுது. அதை உங்களால மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அதை எப்படின்றத புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதுலதான் அவருடைய அனந்த ஞானம் அடங்கி இருக்குது. அதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு வராரு. அவருடைய மேலான தேவ ஞானம் அந்த சொப்பனத்திலையும் அந்த தரிசனத்திலே இருக்குது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை தானியேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ராஜா கேட்கறது என்ன கேட்பாரு? ஒரு ராஜா கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் நம்ம. ஒரு ராஜா தன்னுடைய அரசாட்சி எப்படி இருக்குது, சரியாக ஜனங்களை நடத்துறோமா, முதல்ல அதை நிதானிப்பார். அடுத்தது என்ன செய்யணும், இன்னுமாக இந்த தேசத்தை மேன்மையான வழியில நடத்தணும்னா என்ன செய்யணும்னு. அடுத்து இந்த ராஜாவின் ஞானத்துக்கும் இந்த சுத்தி இருக்கிற ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் தெரியாத காரியங்கள் தேசத்துல என்ன செய்யப்படணும் அது தெரியணும். அதுதான் மேனேஜருக்கும் லீடருக்குள்ள வித்தியாசம். ஒரு மேனேஜர்ன்றவன் மேனேஜிங் த திங்ஸ், அவன் எப்படி இருக்கோ அப்படியே நடத்திட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அது ஒரு மாற்றத்தை கொண்டாடணும், ஒரு முன்னேற்றத்தை கொண்டாடணும்ன்றலாம் என்ன இருக்காது. ஆனா ஒரு லீடருக்கு தான் இதுக்கு மேல ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் செய்யறதை காட்டிலும் இன்னும் ஏதோ ஒண்ணு நான் மிஸ் பண்றேன், அதையும் நான் தெரிஞ்சு கொண்டு அதன்படி நான் ஜனங்களை நடத்தணும், இந்த ஜனங்களை மேன்மையான பாதையில கொண்டு போகணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், முன்னேற்ற பாதையில போகணும். இன்னைக்கு நம்ம தேசத்துக்கும் எவ்வளவு பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க, இவ்வளோ பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்ப நீங்க ஒரு முதலமைச்சராவோ ஒரு பிரதான மந்திரியா இருந்தா உங்களுக்கு அந்த பாரம் இருக்கணும். என் ஜனங்கள் எல்லாரும் வேலை பார்க்கணும். ஏன்னா பிரெட் வின்னர்னு வாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் எப்படியாவது வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதை வச்சுதான் அந்த குடும்பத்தை நடத்தணும். அது முடியலன்றனால தான் மனைவிமார்கள் வேலைக்கு போறாங்க, புருஷனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாதி பாரத்தை சுமக்குறாங்க. அப்ப சம்பாரிச்சு அதாவது அந்த அந்த பணத்தை கொண்டுதான் குடும்பத்தை நடத்தணும். அப்ப அதை மேல உட்காந்துருங்களுக்கு அந்த பாரம் வேணும். அதனால என்ன பண்றாங்க, ஃபாரின்ல போயிட்டு இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இங்க பண்ணுங்க, மைக்ரோசாஃப்ட் போய் கேட்கறாங்க, கூகுள்ல போய் கேட்கறாங்க, சாம்சங்ல போய் கேட்கறான், நோக்கியால போய் கேட்கறாங்க, கியால போய் கேட்கறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு இருக்கு, இந்த பக்கம் கம்ப்யூட்டர் சைடு இருக்குது, ஐடி ஃபீல்டுன்னு எல்லா சைடும் போய் கேட்கறாங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அநேக பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி முன்னேற்ற பாதையில் செல்லணுன்ற அந்த பாரம் வேணும் ராஜாவா இருக்கிறவங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி காரியங்களைத்தான் தானியேல்கிட்ட அந்த ராஜா கேட்டிருப்பாரு. அப்ப தானியேலுக்கு ஒரு ராஜ்யத்தை, ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூட எப்படி நடத்தணுன்ற அந்த ஞானம், அந்த அறிவு, புத்தி அவர்கிட்ட இருந்தது. அது 10 மடங்கு அதிகமாக இருந்தது. அப்ப அவர் எப்படி பார்த்திருப்பாரு பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் அது முழுவதும் ரொம்ப முக்கியமானது.
அந்த தானியேல் 5 அதிகாரம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனா அதுல சில காரியங்களை மட்டும் நான் மேற்கோள் காமிக்க விரும்புறேன் நான். ஏன்னா அது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் தானியேல் அங்க அரண்மனையில இல்லை. தானியேல் அரண்மனையில இல்லை, அவரு மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த ராஜாக்கள் மாறும்போது இவரு விட்டுட்டாங்க இவரை. அது நம்மளுக்கு ஒரு லெசன். அது நம்மளே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம மூலமா அற்புதம் நடக்கும், பெரிய உதவி நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க, ஆனா நம்ம மறந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறாருங்க. ஒரு சூழ்நிலைய கர்த்தர் அந்த அரண்மனையில உண்டாக்குறாரு, தானியேலை கொண்டு வருகிறார். அந்த பெல்ஷாத்சார் காலத்துல நடக்குது அது. அப்ப தானியேலுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 80 வயசு. 80 வயசு அப்ப அவருக்கு. அவர் இளைஞனா ஒரு 20 வயசுல உள்ள வந்தவர். இப்ப 80 வயசு ஆகுது. 80 வயசுல கொண்டாடுறாரு. ஏன்னா அங்க மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு ஒரு கை சுவத்துல எழுதுது. அது மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்றது கூட யாரால வாசிக்க முடியல. ஏன்னா இவன் ராஜா என்ன பண்ணிட்டான், தேவாலயத்துல உள்ள கர்த்தருடைய ஆலயத்துல உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு இவன் என்ன பண்ணிட்டான், அதுல திராட்சை ரசத்தை ஊத்தி அவனும் மனைவிகளும் ஒப்பாட்டிகளும் பிரபுக்களும் அதுல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிச்சதும் இல்லாம அந்நிய தேவர்களை, மரத்தினால பொண்ணுனால செய்யப்பட்ட தேவர்களை புகழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் அந்த கை எழுதுது, அந்தரகத்துல செவத்துல எழுதுது. எப்படி பாருங்க, உன் கண்ணு முன்னால் நடக்கிற மாதிரி யோசித்து பார்க்கணும். ஒரு கை மட்டும் ஒரு செவத்துல எழுதுனா எவ்வளவு பயம் உண்டாகும் யோசித்து பாருங்க. அந்த கை மூவ் ஆகுது, வெறும் கை அப்படி தோணல. அந்த கை எழுதுது, அது மூவ் ஆகுது, செவத்துல ஏதோ ஒண்ணு எழுதுது. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை யாரோ ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. ஒரு அசாதாரணமான ஒரு காரியங்க நடக்குது. அதை பார்த்த உடனே அந்த 5வது வசனத்துல பாருங்க, தானியேல் 5:5, அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி, அது ஒரு மனுஷனுடைய கை விரல்கள், விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். ராஜா பார்க்கறான். 6வது வசனம் பாருங்க, அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. பயந்துட்டான் பாருங்க. ராஜாக்கு அவன் மேன்மையை தட்டுறாரு, அவன் மேட்டுமையெல்லாம் தட்டுறாரு. அதனால நமக்கு எதிராக இருக்கிறவங்களை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஜெபிச்சா போதும், கர்த்தர் கலங்கடிச்சிருவாரு. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவன் எதோ யோசிக்கிறான், அதெல்லாம் அவனை கன்ஃபியூஸ் பண்ணுது, கலங்கடிக்குது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. அவனையும் மீறி 2 முழங்காலும் மோதுது. எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ராஜாவை எப்படி கலங்கடிக்கிறாரு பாருங்க. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகளையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே போர் சரப்பணின் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பான் என்று சொன்னான். 3rd கிங்கா இருப்பான்றான். ஏன்னா இவன் செகண்ட் கிங், இவங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிங்கா இருக்காரு, இவன் செகண்ட் கிங்கா இருக்கான். அதனால 3rd கிங் ஆக்கிறேன். அந்த அளவுக்கு கலங்கிட்டான். அந்த அளவுக்கு இது யாரு சொல்றாங்க, ஏன்னா அதுல இருந்து அவனுக்கு விடுதலை ஆகணும். இப்படித்தான் இருப்பாங்க ஜனங்க. நம்ம நினைப்போம் பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், பெரிய பதவியில இருக்கிறான், பெரிய அந்தஸ்துல இருக்கான்னு நினைப்பீங்க. அவனுக்கு ஒரு கலக்கம் உண்டாகும். அவன் பணத்தினால அதுல இருந்து விடுதலை ஆக முடியாது, அவனுடைய பதவியினால் அவனை விடுதலை ஆக முடியாது. அங்க கர்த்தர் தான் விடுதலை தர முடியும். அவர் தான் மீட்பர். அங்க நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாரு. ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னா இதுதான் காரியம். அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும், அவங்க காரியங்கள் எல்லாம் தடைபடும், ஸ்தம்பிச்சு போவாங்க. ஸ்தம்பிச்சு போகும்போது இதுல இருந்து விடுதலை வராதா, யாராவது இருக்காங்களான்னு போதுதான் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்துறாங்க பார்வோன் முன்னாடி. இங்க தானியேலை கொண்டு நிறுத்துறாரு. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அந்த அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ஒரு அரண்மனையே திகைச்சு போச்சு, கலங்கடிக்கிறார் பாருங்க. ஒரு அரண்மனையே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு, அதாவது அவன் பாட்டி வராங்க, விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உண்மை கலங்க பண்ணவும் முகம் வேறுபட வேண்டியதில்லை. நீ ஏன் கலங்க வேண்டியதில்லை?
அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டி சொன்னோன்னு இந்த பேரனுக்கு எப்படி இருக்கும்? நீ ஏன் கலங்குற? கலங்க தேவையில்லை. ஐ ஹேவ் ஆன்சர். எனக்கு பதில் உண்டு. ஏன் நீ கலங்குற? கலங்காதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி பாட்டின்னு கேட்டிருப்பான். இது எப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். there's a man in your kingdom. in our place there's a man. நீ எங்கேயோ போக தேவையில்லை. நம்ம ராஜ்யத்திலே ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிசொல்லுகளுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜாவினால் பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறது. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் பாருங்க. பெல்ஷாத்சார் ராஜாட்ட தானியேல ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அவன் பாட்டியை வச்சு ஐ விட்னஸ், நான் கண்டது, என் காதால கேட்டது, நான் பார்த்ததுன்னு அந்த அம்மா பேசுது பாருங்க. சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். ஒரு தூதன் மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பார் நமக்கு ஒரு இடத்துல, நம்மை குறித்து பேச வச்சிருப்பார். தாவீதை குறித்து சவுல்கிட்ட பேசுறாரு. தாவீது சவுல் ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கடிக்குது. அப்பதான் அவங்க இருக்கிற எல்லாரும் என்னென்ன மெத்தோடோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. எதுவுமே அங்க செல்லுபடி ஆகல. அப்பதான் ஒரு சோல்ஜர் சொல்றான், ஈசாயின் குமாரில் ஒருத்தனை பார்த்திருக்கிறேன், தாவீது அவன் பேரு. அவன் சுரமண்டலம் வாசிச்சா இந்த பொல்லாதாவி இவனை விட்டு போகும். அங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தரை யூஸ் பண்றாரு. அது மாதிரிதான் கப்பேரரை யோசிப்புக்கு யூஸ் பண்றாரு. ராஜாட்ட சொல்றான், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையான் நான் இருந்தான், எனக்கும் என் கூட இருந்த பேக்கருக்கும் அவன் சொப்பனத்தை விளக்கம் சொன்னான். 3ஆம் நாள் தூக்கில் போடுவாங்க. நாங்கள் என்னை மீண்டும் கப்பேரரை வைப்பாங்க, பானபாத்திரக்காரனை வைப்பாரு கர்த்தர்னு சொன்னான். அதே மாதிரி நடந்ததுன்னு சொல்ல வைக்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, மொர்தெகாய்க்கு குறித்து ராஜாவுக்கு ஞாபகப்படுத்துறாரு. மொர்தெகாய் ராஜாவை காப்பாத்தினாரு. 2 பேர் கொலை செய்யலான்னு திட்டம் போட்டாங்க, அதை ஞாபகப்படுத்துறாரு. அப்படி போல நமக்கு காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, ஐ கேன் டூ லைக் திஸ் ஃபார் யூ. உங்களுக்கு இது மாதிரி செய்ய முடியும்ன்றதா ப்ராஃபஸி. இது எதுக்கு தான் அதெல்லாம் சொல்ல வைக்கிறாரு. நம்மளை குறித்து ஒருத்தட்ட பேச வைப்பார். எனக்குன்னு யார் இருக்கா? என்னை குறித்து பேசுறதுக்கு யார் இருக்கா? நான் எப்படி ஊழியம் செய்வேன் நினைக்க கூடாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா எதையும் செய்ய முடியும். நமக்குன்னு ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி பண்ணுவார். அதனாலதான் எல்லா சமயத்திலும் எலிசாட்ட அவர் நேரடியாகவும் பேசுறாரு, சில சமயம் தூதர்களை கொண்டு பேசுறாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு கழுது மூலமா கூட பேச முடியும். பெரிய ஒரு கழுது மூலமா பேசுறாரு. அப்படி போல நமக்கான வாசல்கள் அவர் எப்படியும் திறப்பார். அதுக்காக எல்லாம் சொல்றாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் காரியங்களை செய்ய முடியும்னு. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போது இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானதை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இந்த அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். அப்ப அது சொப்பனத்தை சொல்றாரு, அதுக்கு அர்த்தத்தை சொல்றாரு. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, பாக்கியம் தானியேலுக்கு. இதே தானியேலின் தேவன் தான் நம்ம தேவன். இதே போல நமக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார், நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும், நம்ம வாஞ்சியா இருக்கணும். என்னை நிறுத்துங்கப்பா, பிரசிடென்ட்டுகள் முன்னாடி, பிரைம் மினிஸ்டர்கள் முன்னாடி, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு முன்னாடி, அதிகாரத்தில் இருக்க முன்னாடி என்னை நிறுத்துங்க, எனக்கு ஊழியம் தாருமையான்னு கேளுங்க. உடனே நிறுத்துவாரு. அதே மாதிரிதான் யோசிப்பு. எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பு 40ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். நம்ம
பானபாத்திரக்கார தலைவனும் சுயம்பாய் தலைவனும் ஏதோ ஒரு காரியத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதனால பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டார், 2 பேரையும் சிறைச்சாலையை தூக்கி போட்டாரு. அதில் 40வது வசனத்துல வந்து அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அதான் முக்கியம், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். அநேக நாள் காவலில் இருந்தார்கள். ஒரு இன்சிடென்ட்டை மேலாட்டமும் பார்க்கக்கூடாது, ஒரு டீப்பா போய் பார்க்கணும். எப்ப நடந்தது, ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏன் இன்னும் நடக்கல இந்த காரியம், ஏன் இன்னுமாக இது தடைபட்டு இருக்குது, இந்த காரியத்துல ஏன் எனக்கு விடுதலை உண்டாகல, இந்த காரியத்துக்காக நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கல அப்படின்னா, அப்பதான் இந்த மாதிரி காரியங்களை வச்சு நம்மள்ட்ட பேச முடியும். இது நீங்க படிச்சிருந்தாதான் இதை கொண்டு உங்கள்கிட்ட பேச முடியும். ரிட்டன் வேர்ட் இருந்தா தான் உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் பேச முடியும். யூ ஷுட் நோ அபவுட் த இன்சிடென்ட்ஸ் இன் த பைபிள். இந்த இந்த பைபிள்ல உள்ள, வேதத்தில் உள்ள இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் பைபிளை படிக்கிறது. அப்பதான் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு நீங்க புரிந்து கொள்ள முடியும். அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அப்ப அநேக நாட்கள் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அடப்பட்டு இருந்திருக்கிறாங்க. 5வது வசனத்துல ஒரே ராத்திரியிலே சொப்பனம் உண்டானது. 2 பேருக்கும் ஒரே ராத்திரில அப்ப அங்க டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. இப்ப ஆண்டவர் வந்து பேசுறார், சொப்பனத்துல ஆண்டவர் பேசுறார். அப்ப தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை வருதுன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். 6வது வசனம் கலங்கி இருந்தார்கள். அந்த சொப்பனத்துல எப்படி நேபுகாத் நேச்சர் கலங்கி இருந்தானோ அப்படி போல இவங்க 2 பேரும் கலங்கி இருக்கிறாங்க. 8வது வசனத்துல அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லை, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது இல்லைன்றாங்க. ஒருத்தரும் எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது இல்லை, கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசிப்பு கேட்கிறாரு, ஏன் கலங்கி இருக்கீங்கன்னா, 2 பேரும் ராத்திரி சொப்பனம் பார்த்தோம், இன்னென்ன சொப்பனம் பார்த்தோம்னு கலங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அர்த்தம் தெரியல. அப்பதான் யோசிப்பு சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க யோசிப்புக்கு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் கர்த்தருக்கு உரியது, அது ஆண்டவருக்கு உள்ளது, அதை என்கிட்ட சொல்லுங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம், என்னோட ஆண்டவர் பேசுவார். A man who hears God's voice. ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். எப்படி எஸ்தர் பத்தி சொல்லுவாங்க, எஸ்தர் புஸ்தகத்துல எங்கேயுமே தேவன் கர்த்தர் ஆண்டவர்னு கிடையாது. ஆனா அதே மாதிரிதான் இங்க யோசிப்பு வந்து ஜெபித்தார், உபவாசம் பண்ணாருன்னு இல்லை. தானியலுக்கு மறுபடியும் இருக்குது. அவர் உபவாசம் இருந்தார், ஜெபிச்சார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபிச்சாங்க, இவரு சேர்ந்து ஜெபிச்சார், அப்படிலாம் இருக்குது. ஆனா யோசிப்புக்கு எந்த இடத்துல உபவாசம் இருந்தார் ஜெபம் பண்ணாருன்னே கிடையாது. அவருடைய பக்தி பத்தி இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுது கர்த்தர், அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம், அதே மாதிரி தினமும் நடந்திருக்குது. தினமும் அவரு மற்றவங்க சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் கேட்டு சொல்லியிருந்திருக்கிறாரு. 22வது வசனத்துல யோசிப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. எப்படி பண்றாரு பாருங்க ஆண்டவர், எதுவுமே வேஸ்ட் கிடையாது. உங்களுக்கு சொப்பனம் அதிகமாக சொப்பனமும் தரிசனம் வருதா, அப்ப அதை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார், மற்றவர்களுக்கு பயன்படுத்துவார். ஆதியாகமம் 41 அதிகாரம் அந்த 1 முதல் 44 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த கப்பேரரை இந்த பானபாத்திரக்காரனை திரும்ப ரெஸ்டோர் பண்ணிட்டார் அவருடைய ஸ்தானத்துல. ஆனா அவன் மறந்துட்டான். யோசிப்பு எதுன்னு சொன்னாரு, உன்னை உயர்த்தும் போது என்னை பத்தி வந்து ராஜாட்ட சொல்லு, நான் தப்பு பண்ணல, என்னை பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலை அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி என்னை விடுதலையாக்க சொல்றாரு. ஆனா அவன் மறந்துட்டான். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்வோனுக்கு சொப்பனம் வருது. ஒரு தடவைக்கு 2 தடவை சொப்பனம் வருது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆண்டவர் எப்படி யோசிப்பை தூக்கிட்டு வரான்றதுக்காக சொல்றேன் நான். அங்க ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம், மனித புரிந்து கொள்வதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் இங்க முதல்ல சொன்னது, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்றாரு. ஐ ரிவீல், நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தி நம்மளை மேன்மையாக நிறுத்துவார். தானியலை நிறுத்தினது மாதிரி, யோசிப்பை நிறுத்தின மாதிரி நிறுத்துவார். நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை புரிய முடியாது, ஏன் அப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது. நம்ம நினைச்சிருப்போம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வீடு இருக்கணும்னு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வீடு இருக்கணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கணும், இப்படிப்பட்ட வேலையில இருக்கணும்னு. ஆனா நம்மளை வேற ஒரு பாதையில கொண்டு போயிருப்பார். நம்மளுக்கு அறியாத பாதை, அது தெரியாத பாதை, அதை நம்மளை புரிந்து கொள்ள வைப்பாரு. பவுலை பத்தி தெரியும், கலாத்தியர் 1 அதிகாரம் 11-12 வசனங்கள்ல, மேலும் சகோதரரே
என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அநேக முறையில் அதை பேசியிருக்கிறேன். நான் ஒரு மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசித்தெல்லாம் நான் பேசல உங்கள்கிட்ட. நானாக எதை ப்ரிப்பேர் பண்ணி இப்படி பேசலாம்னா நான் யோசித்து சிந்திச்சு அப்படியெல்லாம் உணர்ந்து கற்பனை செய்தெல்லாம் நான் பேசல. இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார்ன்றாரு. இயேசு என்கிட்ட என்ன பேசுவாரோ அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையுமே வேதத்தை முழுவதையும் கற்றுக் கொடுத்தது அவர் தான். அதைத்தான் உங்கள்கிட்ட பேசுறேன்றார். இதைத்தான் 2 பேதுரு 3:15-16 பேதுரு சிலாகித்து சொல்றாரு. அவர் கொடுக்கப்பட்ட பவுல் கொடுக்கப்பட்ட ஞானத்துல தான் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் சில காரியங்கள்லாம் அறிகிறதுக்கு அரிதா இருக்கின்றாரு. இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் ஃபார் மீ. ஐ மீன் ஃபர்ஸ்ட் அப்போஸ்டல். எனக்கே அது அரிதா இருக்கின்றாரு. மத்தேயு 16:13-19 இது அநேக முறை பேசியிருக்கிறேன். ஆனாலும் மீண்டுமாக இந்த கான்டெஸ்ட்ல அதை பார்க்கணும். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுங்க என்று கேட்டார். என்னைய ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கன்னு ஜீசஸ் கேட்கிற டிசைபிள்கிட்ட. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார். இது நமக்கு சொல்றது. நான் யார்? நீ வணங்குகிற தெய்வம் நான் யாரு? நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற? நம்மளை பார்த்து கேட்கிறாரு. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை எப்படி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். யூ ஆர் த கிரைஸ்ட், த மேசியா, த அனாயிட்டட், த சன் ஆஃப் த லிவிங் காட். அபிஷேகிக்கப்பட்டவர். ஏன்னா எலியா மேல, எலிசா மேல, மோசே மேலாம் அப்பப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கி வரும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆனா ஜீசஸ் ஆல்வேஸ் அனாயிட்டட் பர்சன். எப்பொழுதுமே அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறவர். எப்படிப்பட்ட இது பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து, சன் ஆஃப் லிவிங் காட், இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தெய்வம். நீர் தெய்வம், அபிஷேகம் உள்ள ஒரு தெய்வம் நீர். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீயா அதை யோசித்து சொல்லல, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இது ரெவலேஷன், இது வெளிப்பாடு. மனித அறிவுக்கால் அப்பாற்பட்டது. எல்லாரும் இவரை தச்சனுடைய குமாரனா பாக்குறாங்க. அற்புதங்களை அடையாளம் கண்ட பிறகும் கூட இவங்களுக்கு விசுவாசம் கிடையாது யாருக்கும். ஆனால் பேதுருக்குள்ள இல்ல, இவர் தெய்வம், தெய்வம் மனுஷனாக பிறந்திருக்கிறாரு, அப்படி பாக்குறாரு. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி பாக்குறோம்? ஆண்டவர் எப்படி பாக்குறீங்க நீங்க? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஓ மேலதான் என் ஊழியத்தை கட்ட போறேன்றாரு. என் சபைய, என் ஊழியத்தை உன் மேலதான் கட்ட போறேன்றார். அப்ப ஆண்டவரை யாரு சரியாக அறிந்து கொள்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அவங்கள வச்சுதான் ஊழியத்தை செய்ய முடியும் அவரால். ஆண்டவரை பத்தி சரியாக அறிந்து கொள்ளாதவங்களை, புரிந்து கொள்ளாதவங்களை கொண்டு அவர் ஊழியத்தை செய்ய முடியாது. ஏதோ ஊழியம் செய்வாங்க, பிரசங்கங்கள் நடக்கும், ஆனால் கர்த்தரை குறித்த காரியம் வெளிப்படுமா? அந்த கான்டெஸ்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நான் யாரு, ஜனங்க என்ன யாருன்னு சொல்றாங்கன்றாரு. சிலர் யோவான் ஸ்நானகன்றாங்க, சிலர் எலியான்றாங்க, சிலர் எரேமியான்றாங்க, சிலர் ஒன் ஆஃப் த ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசியில் ஒருத்தர்ன்றாங்க. நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பார்த்து கேட்கிறாரு இத. அப்ப ஆண்டவர் யாருன்றத இந்த ஜனங்களுக்கு சொல்லணும். நம்ம முதலாவது அவரை யாருன்னு அறிந்து கொள்ளணும். அவரை பாதத்துல உட்காரணும், பைபிளை படிக்கணும். பைபிள் மூலமா தான் பேசுவார், பைபிள் இல்லாம அவர் கிடையாது. தரோ நாலேஜ் இருக்கணும் பைபிளை பத்தி. அப்பத்தான் இங்க இருக்க காரியங்களை நம்ம சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு வணங்குகிற தெய்வம் யார், எப்படி உங்களை நடத்துவார், நீங்க யார், உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார், உங்களுடைய நேச்சர் என்ன, உங்களுடைய வாஞ்சை என்ன, எது உங்களுக்கு திருப்தியை தரும், எதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்வீங்க, எந்த ஏரியால உங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த ஏரியால உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்படி இருக்கணும் உங்க லைஃப், எப்படி போனா கரெக்டா இருக்கும், எந்த இடத்துல பிசிக்கலி, எமோஷனலி, பினான்சியலி பேசணும். நம்ம சரீர பிரகாரமா எங்க இருந்தா கரெக்டா இருக்கும், மனோ ரீதியாக எந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில எங்க இருந்தா சரியாக இருக்கும், எந்த பாதையில நீங்க போனா அது உங்க டெஸ்டினேஷன்ல போய் சேருவீங்க. உங்களை குறித்த கர்த்தர் என்ன தரிசனத்தை வச்சிருக்கிறார், எந்த நோக்கத்தோட உங்களை உருவாக்கி இருக்கிறார், இது தெரியணும் நமக்கு.
அதான் சொல்றாரு, உன் மேலதான் என் சபையை கட்டவேன்றாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன்றாரு. அப்படின்னா அத்தாரிட்டி உனக்கு நான் தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு என்றார். யாருக்கு இப்படி கர்த்தரை குறித்து சரியாக அறிந்து கொள்கிறாங்களோ, புரிந்து கொள்கிறாங்களோ, அவருடைய சிந்தைய, அவருடைய நோக்கத்தை, அவருடைய உணர்வுகளை யாரை சரியாக அறிந்து கொள்கிறாங்களோ, புரிந்து கொள்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். யாருனாலும் கட்டலாம், யாருனாலும் கட்டவிழ்க்கலாம் முடியாது. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன்னு சொல்றோம்னா இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ள இருக்கணும். இயேசுவின் நாமத்தின் வல்லமையை தெரிந்திருக்கணும். அப்பதான் அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்த விடுவார். எல்லாரையும் பயன்படுத்த விட மாட்டார். அதனாலதான் யார் விரட்டினாலும் பிசாசை விரட்ட முடியல. ஏன் விரட்ட முடியல? இயேசுவின் நாமத்துல வெளியே போனா போடான்றது. ஏன்? ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும் நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவு. வேதத்துக்கும் நமக்குள்ள உறவு தான் கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவு. அது தெரிஞ்சாதான் அதெல்லாம் செய்ய முடியும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை சொல்றாரு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? நம்மளை குறித்து மேலான நினைவுகளை வைத்திருக்கிறார், அதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். அது பூமியிலிருந்து பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலானது. அதை நம்ம புரிந்து கொள்றதான் நான் சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடு, அதெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்றார். உன்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 வசனங்கள். முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். Forget what happened before and do not think about the past. இப்படித்தான் என் வாழ்க்கையில நடந்தது, இப்படித்தான் எங்க அப்பா வாழ்க்கையில நடந்தது, இப்படித்தான் எங்க தாத்தா வாழ்க்கையில் நடந்தது, இப்படித்தான் எங்க குடும்பத்துல நடந்தது, இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன சொல்றாரு? நியூ திங், இப்பொழுது அது தோன்றும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பனிங். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணை திறந்து பார் என்றாரு. உன் மனக்கண்களை திறந்து பார், உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்றாரு. நீங்கள் அதை அறியீர்களா என்றாரு. டோன்ட் யூ சீ இட்? நான் வனாந்திரத்திலே வழியும், ரோட் இன் த டெசர்ட், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன், ரிவர்ஸ் இன் த ட்ரை லேண்ட். இது வனாந்திரம். என் வாழ்க்கை இனிமே வனாந்திரம் தான் என் வாழ்க்கையில இருக்குமா? இல்ல. அங்க வந்து ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு. வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டாக்குவார். இதுக்கு ரெமடியே இல்லைன்னா அங்க ஆண்டவர் வழியை திறப்பார். நான் அடைப்பட்டனோ, நான் சிறைப்படுத்தப்பட்டனோ அப்படின்னு எண்ணங்கள் இருக்கு நமக்குள்ள. இல்ல, யாரும் உங்களை சிறைப்படுத்த முடியாது. அதுக்குத்தான் யோவான் 8:32 எப்போதும் கண்ணு முன்னால வச்சிருக்கணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள சத்திய பரர் இயேசு அறிந்து கொள்வீங்க. இயேசுவை அறிந்து கொள்ள விடுதலை ஆயிருவீங்க. என் இயேசு இருக்கிற இடத்துல இது நடக்காது. எந்த மனுஷனும் என் வழியை அடைக்க முடியாது. எந்த மனுஷனின் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. சாத்தான் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா சாத்தானை விட மோசமானது சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மளை மனமடிவாக்கிடுவாங்க, நம்மளை மனந்தளர பண்ணிடுவாங்க. கர்த்தர் தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார். கர்த்தருடைய நாம மைமப்படியே சொல்றேன் நான். கொலாப்ஸ் ஆக்கிடுவாங்க. அதனாலதான் நான் சொல்ல, சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதானே. யாரை நம்பி இருக்கக்கூடாது, சுய பலத்தை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம ஆற்றல் தாளந்துகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன்றதை கண்ணு முன்னால ஒவ்வொரு நாளும் வந்து வந்து அந்த அற்பத்தின் ஆரம்ப நாளை பார்க்க வைப்பார். வெறும் கையோட நடந்து போவேன், ஒரு பைசா இருக்காது கையில. இறங்கி வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்குள்ள கொடுக்கப்பட்ட தாளந்துகள், எனக்கு ஒருத்தர் கொடுத்த ஆற்றல் எதுவுமே பயன்படல, எதுவுமே பயன்படல. டோட்டல் அப்படியே அடைச்சு வச்ச மாதிரி ஆயிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் இயேசு ஒரு வழி திறந்தாதான் உண்டு. ஆனா இயேசு திறப்பார். அந்த இயேசு திறப்பார்ன்ற நம்பிக்கை வரதுக்காகத்தான் பைபிளை அதிகமாக படிக்க வச்சார். பைபிளை படிக்க 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 நான் வணங்குகிற தெய்வம் யாரு, நான் நம்பி இருக்கிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்கிற தெய்வம் யாருன்னு தெரியும் போது, ஆனா சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மனமடிவாக்குறதா இருக்கும். ஒரு மனுஷன் உதவி செய்யல. எந்த பக்கம் இருந்தோ, வடக்க இருந்தோ, தெற்க இருந்தோ, கிழக்க இருந்தோ, மேற்க இருந்தோ, எந்த பக்கம் இருந்தும் உதவி கிடையாது. இயேசுதான் வழி.
சின்ன வயசுல முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, புல்புல் தாரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுல வாசிக்கிறது முதல்ல அந்த எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இந்த இந்த பாட்டு தான். ஏன்னா அது ஈஸியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஃபுல்லா அந்த 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 தான் புல்புத்தாரால வாசித்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வயலின் கற்றுக் கொடுத்தாங்க, அப்புறம் தான் ஆர்கன் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 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 பாட்டு அன்னைக்கு வந்து நான் மிக எளிதான ஒரு பாட்டுன்னு அதை வாசிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அதுதான் வாழ்க்கையாச்சு. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இன்னைக்கு வரைக்கும் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான். கூடயே இருக்கிறவங்கள வச்சுதான் சாத்தான் நம்மளை அடிப்பான். நம்மளை எப்படி அடிச்சா வலிக்கும்ன்றது சாத்தானுக்கு நல்லா தெரியும். யோபு எப்படி அடிச்சான், யோசேப்பு எப்படி அடிச்சான், எஸ்தரை எப்படி அடிச்சான் நமக்கு தெரியும். அப்படிதான் நமக்கு அதுதான் நமக்கு பாடங்கள். அதான் சொல்றாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன். நீ வழி இல்லாத இடத்துல வழியை நான் உண்டாக்கி கொடுப்பேன். ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன், இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன்றது வாழ்க்கைய மாறிடும். ஏதோ வசனம் கிடையாது. யோபு 9:10 யோபு சொல்றாரு. அதே 5:9 எலிப்பா சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். cannot be understood. அப்படி ஒண்டர்ஸ், அவர் ஒண்டர்ஸ் பண்ணுவாரு. பெரிய காரியங்கள் அது நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்கள் cannot be counted. many miracles அவர் செய்வார். இதுதான் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம். இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். ரோமர் 11:33-34 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ரிச்சஸ், விஸ்டம், நாலேஜ், அது எவ்வளவா இருக்கிறாரு. வெரி கிரேட், நோ எண்ட். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். No one can explain the things God decides or understands his ways. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காய் இருந்தவன் யார் என்றார். கர்த்தருடைய சிந்தையை மைண்ட், கர்த்தருடைய மைண்டை யாரால புரிந்து கொள்ள முடியும்ன்றார், அறிந்து கொள்ள முடியும். யாரால முடியும்? அவருக்கு ஆலோசனைக்காக இருந்தவன், அவருக்கு புத்தி சொல்ல யாரால முடியும்ன்றார். ஆனா ஞானத்தை உருவாக்கினவர், தேவ ஞானத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் அறிவு கெட்டாத காரியம். நம்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் அவருடையது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை நடத்துகிறவர், அவருடைய ஞானத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அண்ணாள் சொன்னாங்க, கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், இஸ் காட் ஆஃப் விஸ்டம். 1 கொரிந்தியர் 2:16 சொல்றாரு பாருங்க, ஆன்சர் வருது பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மைண்ட் அண்ட் பர்பஸ். கர்த்தருடைய மைண்ட் என்ன, ஏன் அப்படி நடத்துறாரு நம்மளை, ஏன் நம்ம வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் நடக்குது, நம்ம அறிவு கெட்டாத புத்தி கெட்டாத காரியத்தை சொல்றதுக்காக அவரே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் சகலவற்றை உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து பேசுவார். இது என்ன காரியம் தெரியுதா, இது என்ன தெரியுதான்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப நம்ம வந்து வேதத்தை அதிகமாக படிக்கணும். நம்ம அந்த வேதத்தை படிக்க இந்த வேதத்தின் வசனங்களை வச்சுதான் நம்மகிட்ட பேசுவார். ஏன்னா நம்ம வாழ்க்கை இந்த வேதத்துக்குள்ளதான் இருக்குது, வேற எங்கேயோ கிடையாது. ஏசாயா 40:13-14 கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அப்படின்னா, who has directed the spirit of the Lord. கர்த்தரை நடத்துகிறவன் யார்? கர்த்தரை யாரையும் நடத்த முடியாது. அதான் சொல்ற, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியில உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது யாருங்க? அவருக்கு அறிவை உணர்த்துறது யார் இருக்கா? அவரு தான் அல்டிமேட். அவரு தான் 2 தீமோத்தேயு 1:12 வந்து சொல்றாரு, பவுல் சொல்றார், நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ற அறிவே. அது இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. ஐ எம் நாட் அஷேம்டு ஃபார் ஐ நோ ஹிம். எனக்கு அவர் தெரியும்ன்றார்.
நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவருக்கு தெரியும். நான் வணங்குகிற தெய்வம், நான் நம்பி இருக்கிற தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும்ன்றாரு. அண்ட் ஐ எம் பர்சனலி அக்வைண்டட் வித் ஹிம் whom I have believed with absolute trust and confidence in him and in the truth of his deity. தெய்வத்துவம், தேவத்துவம், அவர் தெய்வம், அவர் மகோன்னதமான தெய்வம், சாதாரண தெய்வம் இல்லை, மனுஷன் கிடையாது அவர். அந்த தெய்வீகத்தை நான் அறிந்து கொண்டேன்றார். இது நமக்கு வேணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8 சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வலிமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்துமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அது இங்கிலீஷ் படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்குது. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8, I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord God, who is existing forever and who was continuously existing in the past and who is to come, the Almighty, the omnipotent, the ruler of all, now all powerful God. எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தெய்வம் அவர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் குறிக்கிறவங்க குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு எப்படிப்பட்டவர், வெளியே எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் என்பதை நம்ம தெரிந்து கொண்டா நம்முடைய விசுவாசத்துல நம்ம நிற்க முடியும். ஆம்னிபொட்டன்ஸ், he is all powerful, எல்லாம் வல்ல தன்மை உள்ளவர். ஆம்னிசைன்ஸ், he is all knowing, எல்லாம் அறிவும் பேரறிவு அவருக்கு உண்டு. ஆம்னிபிரசன்ஸ், he is in all places at all times, எங்கும் நிறைந்த தன்மை உள்ளவர். இம்யூட்டபிலிட்டி அப்படின்னா he is unchanging with time, அவர் காலத்துடன் மாறாதவர். காலங்கள் மாறலாம், அவர் மாற மாட்டார். எட்டர்னல் பீயிங், he has neither a beginning nor an end, ஆரம்பம் முடிவும் இல்லாதவர், எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருந்தவர், இப்போது இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். 2 கொரிந்தியர் 1:9 அதான் பவுல் சொன்னார், என்னை காத்தார், காத்து கொண்டிருக்கிறார், இனியும் காப்பார். அதான் முக்கியம். பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன் எஸ்தரை அனாதையாக படைக்கணும்? எஸ்தரை ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதையாக ஏன் படைக்கணும்? அவர் ஏன் ஒரு செகண்ட் ஒய்ஃபா கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் வஸ்தியை கொடுத்து வஸ்தியை விவாகரத்து பண்ண பிறகு எஸ்தரையே 2வது மனைவியாக கொடுக்கணும். ஏன் ரூத்துக்கு 2ஆம் மனைவி என்ற ஸ்தானத்தை கொடுக்கணும்? முதல்லயே போவாஸோட இணைச்சிடலாமே. ஏன் முதல்ல ஒரு திருமணத்தை நடத்தி 10 வருஷம் இருந்து குழந்தை இல்லாம புருஷன் இறந்து அலக்களிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாத என்ற அனாதையை போல ஆக்கி இனிமே அவ்வளவுதான் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி உண்டாக்கி அதுக்கப்புறம் ஒரு போவாஸை கொண்டு ஏன் வாழ்க்கையை கொடுக்கணும்? யோசிப்புக்கு ஏன் கடினமான பாதையில கொண்டு வந்தார்? ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ வைக்கணும். ஒரு பரிசுத்தமான மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், கீழ்ப்பிடருள்ள மனுஷன், நேர்மையான மனுஷன், நீதியுள்ள மனுஷன், அவரை ஏன் ஒரு கடினமான பாதையில கர்த்தர் கொண்டு வரணும்? ஏன் தானியேலை ஒரு அன்னகராக படைக்கணும்? ஏன் அவருக்கு பேதுருவை போல யாக்கோபு போல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து ஏன் அப்படி பண்ணியிருக்கலாமே? ஏன் ஒரு அன்னகராக ஏன் தானியேலை படைக்கணும்? ஏன் மனுஷனுக்கு கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள் ஏன் ஏற்படணும்? பர்டிகுலரா ஏன் நல்லவன் ஏன் கஷ்டப்படணும்? கெட்டவன் கஷ்டப்படுறானா பரவாயில்ல, அவன் துன்மார்க்கமா வாழ்ந்தான், அதற்கான தண்டனை அது. ஒரு நல்லவன் ஏன் கஷ்டப்படணும்? எல்லோரும் சந்தோஷமா சமாதானமா வாழலுமே, ஏன் போராடித்தான் வாழணுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இவ்வளவு பார்த்தோம். நம்ம கர்த்தருடைய அந்த ஞானம் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னா பைபிளை படிச்சீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏன் அப்படி நடத்தினார், ஏன் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க எஸ்தரை போல அநேகர் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க. தாய் தகப்பன் இல்லாம ஒரு அனாதையை போல இருப்பாங்க. உண்மையான தாய் தகப்பன் அந்த அன்பு கிடைக்காம நிராகரிக்கப்பட்டதாக இருப்பாங்க. பட்சபாதம் உள்ள அன்பா இருக்கும், அந்த அன்பு கிடைக்காம இருப்பாங்க. அவங்க பிசிக்கலா அப்பா அம்மா இருப்பாங்க, ஆனா அந்த அன்பு இல்லாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இது ஆறுதலா இருக்கும். இந்த எஸ்தரை படிக்கும் போது கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தவங்க ராஜாத்திய உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. அவர் மனசுல ராஜாத்தியா இருந்தா போதும். இயேசுவின் உள்ளத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, எங்கேயோ கொண்டு நிறுத்திடும். ஏன்னா மனுஷனுடைய எனக்குன்னு நேசிக்க யாரும் இல்லை,
ஆனா என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். யார் யார்? அவர்தான் இயேசு ராஜா. அந்த இயேசு ராஜாவின் உள்ளத்துல எனக்கு இடம் இருக்கே, அந்த எண்ணம் போதும். அது அவங்கள தூக்கி நிறுத்தும். தூக்கி நிறுத்தும் அவங்கள. ஏன் இப்படி நடத்துறார்? ஏன் எனக்கு இப்படி ஒரு செகண்ட் லைஃப் தானா? ஏன் எனக்கு முன்மாறியும் பின்மாறின்றார்? என் முன்மாறி வாழ்க்கையிலையா, பின்மாறி தான் எனக்கு வாழ்க்கையா? எனக்குலாம் அப்படிதான் இருந்தது. என் இளமையா நான் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய பணத்தை நான் வீணாக நான் செலவழிச்சிட்டேன். இப்ப எனக்கு தேவையா இருக்குது, ஆனா கையில காசு இல்லை. எனக்கு அப்பவே என்னை ரட்சிப்புல நடத்தியிருந்தா நான் எவ்வளோ காரியங்களை நான் கர்த்தருக்காக செய்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் செய்த காரியம் இப்ப உள்ள மெச்சூரிட்டி அப்ப இருந்திருக்காது. இப்ப இருக்கிற ஞானம், அறிவு, புத்தியெல்லாம் அப்ப இருந்திருக்காது. இப்ப இருக்க நிதானமா இருக்கிறேன் நான். வேகமாக இல்லை நான். வேகமா அறக்க பறக்க அறியும் குறையுமா நான் செஞ்சுட்டு எதுவும் ஓடலை. நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பு நிதானமா எடுத்து வைக்கக்கூடிய இந்த முதிர்ச்சியில இதுதான் எனக்கு திருப்தியை தரும்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த லைஃப்ல என்னை கொண்டு வர்றாரு. என்னை முதல்ல கொண்டு வந்திருந்தா அந்த திருப்தி வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்றது, ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் போடும்போது ஒரு 17 வயசுல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், 17 வயசுல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்னு போடுவாங்க. அதை போடும், அதாவது 17 வயசுல தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சார் பாருங்க. 17 வயசு பையனுக்கு எவ்வளவு பைபிள் தெரியும்? பைபிள் யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்களத்தான் ஆண்டவர் நல்ல தீர்க்கதரிசியா பயன்படுத்த முடியும். ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கையும் எஸ்தருடைய வாழ்க்கையும் அதுல உள்ள அந்த ரகசியத்தை யாரு புரிந்து கொள்ள முடியுமோ அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை பேச முடியும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல பயன்படுத்துவார். ஒருத்தரை மோசையை போல பயன்படுத்துவார், ஒருத்தரை சாமுவேலை போல பயன்படுத்துவார், ஒருத்தரை தெபோராளை போல பயன்படுத்துவார், ஒருத்தரை எஸ்தரை போல பயன்படுத்துவார், ஒருத்தர் பவுலை போல பயன்படுத்துவார், ஒருத்தர் எலியா போல பயன்படுத்துவார். அப்ப நான் யார்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த பைபிள் தான் மிரர். இது படிக்கும்போது இதுல உள்ள ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போது இது எப்படி புரியும்? கர்த்தர் வெளிப்படுத்துவார். சொல்றாருல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். உனக்கு மறைபொருளா இருந்தது, இதுவரைக்கும் உனக்கு மறைபொருளா இருந்ததை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இருளில் இருக்கிற காரியமா இருக்கும், ஆனா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இதை நம்ம பெற 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 நம்ம வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதனால இது நடக்கல, எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்வோம்.